மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்களும், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், ஓஎன்ஜிசி மாதிரியான உள்நாட்டு பெருநிறுவனங்களும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,00,000லிருந்து 1,20,00,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்து இந்த கல்வி நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இது ஐஐடிக்கு அடுத்த இடத்துல இருந்தாலும் இதோட கல்வி தரம் அண்ட் வேலைவாய்ப்பில் ஐஐடிக்கு இணைன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தோட பேர் தான் என்ஐடி. என்ஐடினா என்ன? அதை எப்போ ஆரம்பிச்சாங்க? அங்கே என்னென்ன வகையான கோர்ஸ்லாம் சொல்லித்தராங்க? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? இதுக்கு முன்னாடி இங்கே படித்தவங்க இப்போ எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்காங்க? இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ஐடினா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை இந்தியாவில் 1956-60 காலகட்டத்தில் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. இதோட பழைய பேர் தாங்க ஆர்இசி. உங்கள் அப்பா அம்மாவை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரீஜனல் என்ஜினியரிங் காலேஜ்னு. இதை 2002 என்ஐடின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. இந்தியாவில் மொத்தமாக 31 என்ஐடி இருக்குங்க. இது மத்திய அரசோட நிதியில் செயல்படக்கூடிய நிறுவனம். திருச்சி, பாண்டிச்சேரி, கேலிக்கட், வாரங்கல், கோவா, டெல்லி, பாட்னான்னு ரொம்ப முக்கியமான சிட்டியில் இந்த என்ஐடி செயல்படுது. இதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ஐடி திருச்சியை பற்றி. மொத்தமாக இருக்கிற 31 என்ஐடியில் ரேங்க் வைஸில் ஃபஸ்ட்லையும், இந்தியாவில் இருக்கிற டோட்டல் என்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் 9வது பிளேஸ்லையும் இருக்கிறது நம்ம என்ஐடி திருச்சி தாங்க. அப்படி இங்கே என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா? அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி என்ஜினியரிங் டிசிப்ளினில் 9 கோர்ஸஸும், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் 1 கோர்ஸும், இன்டகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட்டில் 3 கோர்ஸும், டோட்டலாக 13 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா இங்கே 23 கோர்சஸ்லேருந்து ஒன்று சூஸ் பண்ண முடியும். நானே ஆல்ரெடி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எடுத்துட்டேன், இங்கெல்லாம் படிக்க முடியுமா, இதே என்ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குங்க. இங்கே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் 4 கேட்டகரியில் உங்களால் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் எம்பிஏ, எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கூட இங்கே பண்ண முடியும். இதெல்லாம் போக ஸ்பெஷலைஸ்டாக மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பை ரிசர்ச் இன் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களால் படிக்க முடியும். இது தவிர டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஹெச்டி 17 டிசிப்ளினில் உங்களால் சூஸ் பண்ணி படிக்க முடியும். ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, நாங்கள் எப்படி இங்கே சேர்றதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சிங்க. வாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இங்கே பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇஇ அப்படின்னு சொல்லப்படுற ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் மினிமம் ஒரு 95% அபவும், உங்களோட ஸ்கூல் எக்ஸாமில் ஒரு 75% அபவும் இருந்தால் நீங்கள் என்ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே நீங்கள் 99% அபவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜேஇயில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய கோர்ஸை என்ஐடி திருச்சியில் படிக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர்ஸில் என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட் கிளியர் பண்ணியிருக்கணும். இதே எம்பிஏ அல்லது எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். இதை தவிர நீங்கள் ஜாம் அல்லது கேட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னா இங்கே கேட் அல்லது நெட் கிளியர் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு என்ஐடியும் அவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை வைப்பாங்க, நீங்கள் அதை கிளியர் பண்ணிங்கன்னாலும் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளுங்க. சரி ப்ரோ, நீங்கள் கோர்ஸை பற்றியும் சொல்லிட்டீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றியும் சொல்லிட்டீங்க, அந்த கோர்ஸ் ஃபீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் எனக்கு கேட்டிருந்தீங்க. வாங்க கோர்ஸை ஃபீஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது இந்த டேபிள் வந்து நம்ம என்ஐடி திருச்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். நீங்கள் ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் 2025ஓட அட்மிஷன் பேட்சோட ஸ்ட்ரக்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிடெக் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட் இயரை இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 62,500, செகண்ட் செமஸ்டரில் 62,500, டோட்டலாக 1,25,000 நீங்கள் டியூஷன் ஃபீயாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர
ஆனுவல் ஃபீன்னு ஒரு வருஷத்துல 25,000ம் அடுத்தடுத்த வருஷத்துல இது 27,750 30,000ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதை தவிர ஒரே ஒரு முறை கட்டுற ஒன் டைம் ஃபீஸ்ன்னு 35,300ம் ஃபஸ்ட் இயரில் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 1,23,000ம் செகண்ட் செமஸ்டரில் 62,500 டோட்டலாக ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு அரௌண்டு 2 lakhs கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அடுத்தடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குது. இதே உங்களுக்கு குடும்ப வருமானம் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டியூஷன் ஃபீஸ் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அந்த 62,500 இதை கம்ப்ளீட்லி வே பண்ணிடலாம். இன்கேஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இந்த 1,25,000 நீங்கள் தேவையான ஆவணங்கள் சப்மிட் பண்ணி ரீக்ளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். இதை தவிர உங்களுக்கு 1 lakhலேருந்து 5 lakhக்குள்ள குடும்ப வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இந்த டியூஷன் ஃபீல 30% வரைக்கும் அல்லது 2/3 வரைக்கும் உங்களால் ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் வெப்சைட்டில் போய் ஒரு தடவை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது சரி, இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இதில் ஒரு 30% இருந்தாலே போதுங்க, நீங்கள் மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதோட டீட்டெயில் இங்கே பார்த்துடலாம். டியூஷன் ஃபீஸ் பாருங்கள், 35,000 ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு. அதை தவிர ஆனுவல் ஃபீஸ் 22,800 ஃபஸ்ட்டுலையும், செகண்ட் இயரில் 25,150. இது போக ஒன் டைம் ஃபீயாக ஃபஸ்ட் இயரில் கலெக்ட் பண்ணுறது 38,000. ஸோ டோட்டலாக பாருங்களேன், ஃபஸ்ட் இயரில் ஒரு 1,25,000 ஒரு 1,30,000க்குள்ளே வருது. ஸோ செகண்ட் இயரில் அதே அளவு தான். இப்போ இதுக்குமே நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இதை தவிர வாங்க பிஹெச்டி பார்க்கலாம். பிஹெச்டியில் மொத்தமாக இங்கே 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க செமஸ்டர் வைஸ். ஸோ ஃபஸ்ட் இயரில் பாருங்கள் 7,500 டியூஷன் ஃபீஸ், டோட்டல் ஆனுவல் ஃபீஸ் 25,150, ஒன் டைம் ஃபீஸ் 48,500. அப்போது முழுசாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000க்குள்ளே ஆகுது. இதே செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஃபீல மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டு, நெட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி நீங்கள் அது மூலமாக உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா இயர்லி 30,000லேருந்து 42,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபெலோஷிப் மட்டும் கிடைக்கும். என்னால நம்ப முடியலையே. இப்போ நான் சொன்னது ஒவ்வொரு மாதத்துக்கும் கிடைக்குங்க. கொஞ்சம் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோ இவ்வளவு அதிகமான ஃபீஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விட அதிகமாக ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குங்க. அப்படி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இங்கே ரொம்ப அட்வான்ஸ்டான லேபு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸுன்னா ஏதோ ஜஸ்ட் டீச்சிங்கில் 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்க எல்லாரும் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா, வெறும் டெக்ஸ்ட் புக்கில் பழைய டெக்ஸ்ட்டை மட்டும் ரீட் பண்ணி சொல்லாமல், இப்போ அவங்க கரண்ட் ட்ரெண்டில் ரிசர்ச்சில் இருக்கிறதுனால அவங்களால நல்ல கரண்ட் ட்ரெண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:1, அதாவது 9 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர்னு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு லைப்ரரி, நல்ல செமினார் ஹால்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், மெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கான செப்பரேட் கிளப்ஸு, ஏடிஎம்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்கும். அதெல்லாம் சரி ப்ரோ, அப்படின்னா இங்கே எப்படிப்பட்ட கம்பெனிலாம் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்றாங்கங்கிறது தான் உங்களோட அடுத்த கேள்வியாக இருக்கும். அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக், என்விடியா, போயிங், அமேசான், கொக்கோகோலா மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்களும், அசோக் லேலேண்ட், டிவிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இந்தியன் ஆயில் மாதிரியான உள்நாட்டு நிறுவனங்களும் இதில் அடங்கும். நான் சொன்னது ஏதோ ஜஸ்ட் ஒரு சில கம்பெனியோட பேர் தாங்க. இங்கே இன்னும் எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். சரி, இவ்வளவு கம்பெனிஸ் வந்திருக்காங்களே, அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த குறைச்சலும் இருக்காது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறது சரிதாங்க. ஏன்னா 2023-24 மட்டும் இங்கே படித்தவங்களில் 88.9% பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சி போயிருக்காங்க. சரி, பிளேஸ்மெண்ட்லாம் ஓகே தான். அப்படின்னா சம்பளம்? சரி, அடுத்தது இதுக்கு வருவோம். இங்கே குறைஞ்சபட்சம் 7 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக 53 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க.
அப்படின்னா ஆவரேஜ் சேலரி 27 லேக்ஸ் பெர் ஆனம். சரி ப்ரோ, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஏதோ இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சு வெளிய வந்த அலுமினை எல்லாம் இப்ப பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் எங்க ப்ரோன்னு கேட்குறீங்களா? இதோ இப்ப அடுத்தது பார்த்துடுவோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு 3 பேர் தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேஸா சொல்றேன். இது மட்டும் இல்லாம, இங்கேருந்து வெளியில வந்தவங்க எக்கச்சக்கமான பேர் உலக அளவுல நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போறதுல முதல் ஷாம் ஸ்ரீனிவாசன், ஃபார்மர் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஃபெடரல் பேங்க். என் சந்திரசேகரன், சேர்மன் ஆஃப் டாடா குரூப். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்க, நீங்களும் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து உலக அளவில் பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்க தயாராகிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி உண்மையிலே உங்களுக்கு உபயோகமான தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் ரிசர்ச் ஓரியன்டாகவும் நம்ம பல விஷயங்களை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் எக்ஸ்க்ளூசிவாக ஜப்பான் ரிலேட்டடான வீடியோஸ் நான் ஷார்ட் ஃபார்மில் போட்டுட்ருக்கேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் எனக்கு சொல்லுங்கள்.